ஹலோ ஃபார்மர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கத்திரி செடியில் குறிப்பாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே கத்திரி பயிர்னு எடுத்துட்டோம்னா இதில் வந்து பல்வேறு வகையான பூச்சி தாக்குதலும் புழு தாக்குதலும் ஏற்படும். அதுவும் குறிப்பாக காய்ப்புழு தாக்குதல் அதிக அளவுலையும் தண்டு புழு தாக்குதல் அதிக அளவுலையும் ஏற்படும். இது இல்லாமல் சார்வஞ்சம் பூச்சின்னு பார்க்கும்போது வால் பேன்கள் ஏற்படும், அதேமாதிரி செம்பேன்கள் ஏற்படும். அண்ட் இது இல்லாமல் வெள்ளை ஈக்கள் தாக்குதலும் அதிக அளவில் கத்திரி செடியில் காணப்படும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரி செடியில் வெள்ளை ஈக்கள் தாக்குதல் அதிக அளவில் ஏற்பட்டுருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம டச் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வெள்ளை ஈக்கள் எல்லாமே பறந்துட்டுருக்கு. இது வந்து நம்ம ரிசல்ட் வைஸே இந்த வீடியோவில் டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு இந்த வெள்ளை ஈக்கள் அழிஞ்சதுக்கு பிறகு நம்ம அதை ஒரு கிளிப்பாக எடுத்து வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெள்ளை ஈக்களும் சரி, கத்திரி செடியில் ஏற்படக்கூடிய புழுக்களும் சரி, நம்ம எப்படி அழிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒருவேளை இந்த வெள்ளை ஈக்களை வந்து கட்டுப்படுத்தலை அப்படின்னா எந்த மாதிரி ஆகுங்கிறது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற செடி தான் அதுக்கு வந்து ஒரு சாம்பிள்.